SVC ஆதித்யா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நம்மை தோற்கடிப்பதற்கு எவனும் இல்லை, தோற்கடிக்க முடியாது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும், கண்ணிருந்தும் பார்க்காத கூடர்களுக்கும் மக்கள் பொங்கி எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டதே. என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? அதிமுக சார்பில் நடைபெற்ற கள ஆய்வு குழு கூட்டங்களில் கலேபரங்கள் நடந்ததால் அந்த கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்வில் நரம்பு புடைக்க பேசிய முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் ஆவேசமாக பேச தொடங்கி திமுக அமைச்சர்களையும் முதல்வரையும் ஒருமையில் சாடினார். நம்மை தோற்கடிப்பதற்கு எவனும் இல்லை, தோற்கடிக்க முடியாது. நம்மை தோற்கடிப்பதற்கு எவனும் இல்லை, தோற்கடிக்க முடியாது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும் கண் இருந்தும் பார்க்காத குருடர்களும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்தில் நிரம்பியிருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். இங்கு எங்கு இருக்கிறது கருத்து வேறுபாடு, எங்கிருக்கிறது சலசலப்பு என CV சண்முகம் ஆவேசப்பட்டார். காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும், கண்ணிருந்தும் பார்க்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மண்டபத்திலே இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். எங்கடா இருக்குது? இங்க எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு? சலசலப்பு வராதா, கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கே பாருங்கள், இந்த எழுச்சியை பாருங்கள். இதுதான் 2026 நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி. மக்கள் பொங்கிவிட்டார்கள். அதனால்தான் சேற்றால் அடித்து விரட்டி அடித்ததாக பொன்முடியை விளாசினார். ஸ்டாலினுக்கு என்ன ஆளுமை இருக்கிறது என கேள்வி எழுப்பிய CV சண்முகம் மழை பாதிப்பே இல்லாத சென்னையில் முதலமைச்சர் அமர்ந்து கொண்டதாகவும் சரமாரியாக தாக்கி பேசினார். மக்கள் பொங்கி எழுந்தால், ஏற்கனவே எழுந்ததால் தான் உன் மீது சேரடிக்கப்பட்டதே. மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டுதான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஸ்டாலின் எங்க வந்தாரு? இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? புயல் வருகிறது என்று சொல்லுகிறார்கள், மரக்காணத்தை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ எங்கே இருந்தாய்? சென்னையிலே மழையே இல்லாத சென்னையிலே படம் காட்டிக் கொண்டிருந்தார். ஆவேசமாக பேசிவிட்டு CV சண்முகம் அமர்ந்து விடவே பின்னர் எழுந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தன்னால் இவ்வளவு வேகமாக பேச முடியாது என நகைச்சுவையாக கூறவே மேடையில் இருந்த EPS உட்பட அனைவரும் குலுங்கி சிரித்தனர். நம்மளால அவ்வளவு ஃபாஸ்டா பேச முடியாது. ஊசி குத்துற மாதிரி குத்திடணும். நம்மளால அவ்வளவு ஃபாஸ்டா பேச முடியாது. ஊசி குத்துற மாதிரி குத்திடணும். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறினார். பொருளாதார பிரச்சனை இருந்தால் கடன் வாங்கி செலவு செய்யுங்கள். தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கடன் வாங்கினாலும் தப்பில்லை என பேசி அமர்ந்தார். கடுமையாக உழையுங்கள். நமக்கு இருக்கின்றது 16 மாத காலம். இந்த 16 மாத காலம் முழுவதும் நாம் ஃபீல்ட்லே தான் இருக்கணும், ஃபீல்ட்லே இருக்கணும். அப்படியே பொருளாதாரம் இல்லா கூட கடன் வாங்குங்க. கடன் வாங்குறது தப்பே இல்லை. எதுக்காக வாங்குறீங்க? நம்முடைய இயக்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். நம்முடைய தொண்டன் மகிழ்ச்சியோடு மீண்டும் உழைக்க வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக வைப்பதற்கு நாம் கடன் வாங்கியாவது இந்த வெற்றியை பெற வேண்டும். பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அடுத்த 5-6 மாதங்கள் கடுமையாக உழைத்தால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு அதிமுக கூட்டணிக்கு வந்து விடுவார்கள் என நம்பிக்கையுடன் கூறினார். கடுமையாக உழைப்பீர் என்று சொன்னால், கடுமையாக உழைப்பீர் என்று சொன்னால் ஒரு 5-6 மாசத்துக்குள்ளாக கூட்டணியிலே இருக்கின்ற மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள்
பொதுச் செயலாளத்திலே தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஏனென்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்துவிட்டது. மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்ற நம்பிக்கை எதிர்க்கட்சிக்கு வர வேண்டும். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.